எவ்வளவு யோசிச்சாலும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு தீர்வே கிடைக்கல. மீன ராசியுடைய கரண்ட் சிச்சுவேஷன் நிலைமை இப்படிதான். எப்படிதான் நம்ம சரி செய்ய போறோமோ, எப்படிதான் மீண்டு வரப்போறோமோ தெரியல. வருஷமே ஓடிடுச்சு. பிரச்சனை மேல பிரச்சனை வருது தவிர்த்து, எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாத ஒரு வாழ்க்கைய போயிட்டு இருக்கே கடவுளே! ஆனா எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், அந்த கஷ்டத்துக்கு கடவுள்கிட்ட தான் போய் நிக்கிறாங்க. கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைய மட்டும் அவங்க கைவிடவே இல்ல. இருக்க அதிகமா தான் வைக்கிறாங்க. கடவுளே பார்த்துக்கும், கடவுளே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விரதம் கடைபிடிச்சாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. பெருசா மாற்றம் இல்ல. ஆனா எந்த இடத்துல மீனம் தோத்து போகுதுன்னா, அப்பாவி! வெள்ளை மனம், பிள்ளை குணம். அதே மாரி தான் எடுத்த காரியத்த முடிக்காம உறங்க மாட்டீங்க. பலருக்கும் நல்ல ஆலோசனை வழங்குவீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. எல்லாரையுமே விரும்பக்கூடியவங்க நீங்க. எல்லா விஷயத்துக்கும் அமைதி காப்பீங்க. எந்த ஒரு விஷயம் தப்பா படுதோ, அதுக்கு ஒரு புதுமையான சிந்தனையோட அத அணுகி, அத சரி செய்வீங்க. மீனத்துடைய குணம் இதுதான். எப்பவுமே நல்லதாவே யோசிக்குவாங்க. கெட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. கெட்டவங்களாவே இருந்தாலும், அவங்க கிட்ட இவங்களுடைய செயல்பாடு குழந்தைத்தனமா தான் இருக்கும். அட டம்மி பாவா! அப்படின்னு இவங்களுடைய குணத்த மத்தவங்க ஏளனமா, ஒரு புள்ள பூச்சிய பாக்குற மாரி பார்த்து, இவங்கள உதாசீனப்படுத்தி ஒதுக்கிடுறாங்க. ஆனா இவங்களுடைய செயல்பாடு வீரியம் மிக்கது. அது யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்களுடைய செயல்பாடு மத்தவங்களுக்கு தான் தேவைப்படும். ஆனா இவங்க வேணாம். புரியுதுங்களா? இவங்களால வரக்கூடிய ஆதாயம், அனுகூலம் மட்டும் வேணும். ஆனா இவங்க வேணாம். வேலைக்கு மட்டும் தான் வருவாங்க. வேலை முடிஞ்சுச்சுனாக்க, யாரு எங்க இருக்குன்னு கூட பார்க்காம போய்க்கிட்டே இருப்பாங்க. எல்லா உறவுகளுக்கும் மீன ராசியுடைய பதில் இதுவா தான் இருக்கும். போனா போங்க. கடவுள் இருக்காரு. எப்படிங்க? கடவுள் தான். "நீ பண்றியா பாவம்? நீ என்ன தப்பு பண்ணிட்டியா? நீ என்ன ஏமாத்திட்டியா? கடவுள் பார்த்துப்பாரு. நவுரு நகரு." இதுதான் அவங்களோடது. ஸோ இவங்களுக்கு இவ்வளோ நாளும் கஷ்டம். இப்பயாச்சும் கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்குமான்னு பார்த்தோம்னாக்க, வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கரெக்ட்டா இரவு 9 மணி 43 நிமிடத்திலிருந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது, அதாவது இப்போ கும்ப ராசியில இருக்காரு இல்லையா? ஆனா மீன ராசிக்கு மாறப் போறாரு. அந்த மீன ராசியில இருந்து அதாவது 2025 மார்ச் 29ல இருந்து 2027 ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அடுத்த 2 வருஷத்துக்கு சனி பகவான் மீன ராசியில தான் இருக்க போறாரு. ஸோ இதை பொறுத்து நம்மளுடைய மீன ராசிக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா, இப்ப நடக்கிறது உங்களுக்கு ஜென்ம சனிங்க. ஒரு 50% நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். 50, 50யா? அப்ப 50% எங்களுக்கு கஷ்டமாங்க? அப்படி இல்லைங்க. 50% நல்லா இருக்கு. புரியுதுங்களா? மீதி 50% அதாவது நம்மகிட்ட ஒரு டப்பா இருக்கு. டப்பாவுல பாதி அளவு அரிசி இருக்கு. பாதி காலியா இருக்கு. முன்னாடி எம்ப்டியா இருந்த டப்பாவுக்கு, இப்ப பாதி அளவு அரிசி நிரம்பி இருக்கு இல்லையா? அப்ப அத கம்பேர் பண்ற இது எவ்வளவோ மேலு. இந்த அரிசிய வச்சுக்கிட்டு, நம்ம அது கூட காய்கறிய சேர்த்து சாப்பிடலாம். இத கொஞ்சமா பயன்படுத்திக்கிட்டு வேற ஏதாவது பொருட்கள ஆட் பண்ணி, நம்முடைய வயித்தையும் நிரப்பிக்கலாம். அதுடைய வாழ்வாதாரத்தையும் நீட்டிக்கலாம். அது 2 1/2 வருஷத்துக்கு அத வச்சு சமாளிச்சுக்கலாம். இப்படிதான் சனீஸ்வர பகவானுடைய இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல, நம்ம இருக்கிறத வச்சு இல்லாதத உருவாக்க போறோம். மீனராசி அன்பு சொந்தங்களே பயப்படவே வேணாம். நீங்க இந்த காலகட்டத்துல என்னென்ன பண்ணணும்? உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது? நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன? செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன? எந்த இடத்துல நீங்க வளைஞ்சு கொடுக்கணும்? எந்த இடத்துல நீங்க ஏறி போகணும்? அந்த சனீஸ்வர பகவானே உங்களுக்கு வாக்கு சொன்னா எப்படி இருக்குமோ, அப்படி ஒரு வீடியோ பதிவு நிச்சயமா அந்த வீடியோ பதிவு இருக்கும். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்ல. நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, உடனடியா சரியாகுது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். அப்ப டாக்டர் சொல்லுவாங்க. இத நம்ம டாக்டர் கேட்போம். "ஏன் சார்? எதுக்கு சார் எனக்கு இந்த மாரி ஆச்சு?" அப்படின்னு கேட்டப்போ, இதனாலன்னு சொல்லுவாரு. அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், "ஓ! நமக்கு இதெல்லாம் ஒத்துக்காது. நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு" யோசிப்போம் இல்லையா? அதுதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது மருத்துவர் கொடுத்த ஆலோசனையா வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இப்படி கஷ்டங்கள கடக்க முடியும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உங்க நல்ல மனசுக்குங்க. நல்லா இருப்பீங்க. சோதனைகள்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் உங்கள சோதிக்கிறாரு அப்படின்னாக்கா, அடுத்து உங்களுக்கு சாதனையாளரா மாத்தப் போறாருன்னு அர்த்தம். தூங்கிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோ, கஷ்டமே படல. அவனுக்கு அரச பதவி குடுத்தா, அவன் அந்த அரச பதவியில உட்கார்ந்து தூங்க தான் செய்வான். அதுவே ஒரு போராளிக்கு
போருக்கு போயிட்டு அடிபட்டு, மிதிப்பட்டு, காயங்கள் பட்டு, நெறைய பேர வீழ்த்தி, தன்னுடைய நாட்ட காப்பாத்தி இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜருக்கு, ஒரு வீரனுக்கு நாட்டுடைய அரச பதவிய குடுத்தா அவன் தூங்குவானா? சோல்ஜரா இருக்கிறப்போ அவன் என்ன பண்ணான்? போராட செஞ்சான். அரசனா இருக்கிறப்போ, இன்னும் பல விதங்கள்ல யோசிப்பான். ஸோ ஃபீல்டு ஒர்க் யாரு கடினமா உழைக்கிறாங்களோ, அவங்களுக்கு உயர்வுங்கிறது நிச்சயம். மீனராசிய பொறுத்தவரைக்கும் அப்படித்தானே இருக்கீங்க. இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிய போகுது. வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்துக்கு போகுறதுக்கான வழிமுறைகள, விதிமுறைகள நம்ம சொல்லிக் குடுக்க போறோம். பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி இது எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு, நீதி தேவனுக்கு ஒரு வணக்கத்த சொல்லிட்டு இந்த வீடியோவ தொடங்கலாம். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. உங்களால முடிஞ்சதுனாக்கா நீங்களும் 3 முறை சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நல்லதே நடக்கும். இவரை தவிர்த்து உங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு பொறுப்பான கடவுள நீங்க எங்கேயுமே தேட முடியாது. நவகிரகங்கள ஈஸ்வரன் பட்டம் வச்சிருக்கிறது சிவபெருமானுக்கு இணையான பட்டம் இல்லையா? நான் முன்னாடியே சொன்னேன். ஜென்ம சனி அப்படின்னாக்கா பயப்பட வேணாங்கன்ட்டு. புகுந்து விளையாட போகக்கூடிய ஜென்ம சனிங்க. 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான், இப்போ மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நிலையில, இது வந்து மீன ராசிக்கு ஜென்ம சனியா இருக்கு. உங்களுடைய ராசிக்கு தான் அவர் பயிற்சியாகுறாரு. இதுவரைக்கும் உங்களுக்கு விரய சனியா இருந்தவரு, இப்ப ஜென்ம சனியா மாறுறாரு இல்லையா? மீன ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு 50% நல்ல பலன்கள். அத வச்சு மீதி எப்படி சரி பண்ண போறோம்? பொதுவாவே அமைதியான குணம் உங்களுக்கு. இந்த சனி பெயர்ச்சியுடைய காலத்துல ரொம்பவே பொறுமையா இருக்கணும். அமைதியிலும் அமைதி. உங்களுடைய வேலையில மட்டுமே அதிகமா கவனம் செலுத்தணும். அதே மாரி வண்டி, வாகனத்த எச்சரிக்கையோட தான் போயிட்டு வரணும். நீங்க கரெக்ட்டா போவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவன் பண்ண மாட்டான். சோ, வண்டி, வாகனத்துல பயணங்களின் போது எச்சரிக்கை. உடைமைகள் மீது எச்சரிக்கை. வேகத்தை குறைச்சுக்கணும். இது வந்து நமக்கு நன்மை கொடுக்கும். இது வந்து சும்மா ஒரு சின்ன ஹிண்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை பொறுத்து நமக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? திருமணம் எப்படி இருக்க போகுது? வேலை எப்படி இருக்க போகுது? கல்வி எப்படி இருக்க போகுது? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? காதல் உறவு எப்படி இருக்க போகுது? பரிகாரம் என்ன? பார்க்கலாமா? முதல்ல இருக்கிறது பொருளாதாரம். நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. இது ஒண்ணு சரியா இருந்துட்டாவே ஓரளவுக்கு நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஏற்கனவே கடந்த 2 1/2 ஆண்டு காலமா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து விரைய செலவு, வீண் செலவு, தண்ட செலவு இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் நிதி பற்றாக்குறைய தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கடன் மேல கடன் வாங்குறது. திருமணம் ஆகாத இளைஞர்களா இருந்தாங்கனாக்க, நெறைய பேருக்கு உதவி பண்றேன்ற பேர்ல நெறைய கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடன வந்துட்டு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தா இந்த சமயத்துல வந்துட்டு மீன வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா, பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க தான் பார்க்கணும். உங்க கையில ஒரு ரூ. 10 வருது அப்படின்னாக்க, அதுல ஒரு ரூ. 8 சேமிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் தான், கடைசியில ஒரு ரூ. 2 நீங்க சேமிக்க முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது மீன ராசிக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வேலைக்கு செல்றவங்களா இருந்தா, வீடு மற்றும் அலுவலகம் இது சம்மந்தப்பட்ட நிலையில நிதி பற்றாக்குறைய நீ இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. செய்யக்கூடிய வேலையில வந்துட்டு சரியான வருமானம் இருந்திருக்காது. பட் இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பண வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறதுக்கு கத்துக்கோங்க. கடன் வாங்குறத முற்றிலும் தவிர்த்துடணும். அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தான். முடியவே முடியாதுங்க. ரொம்ப வந்துட்டு நம்ம செஞ்சே ஆகணும். ஏதாவது சடங்கு, சம்பிரதாயம் ஏதாவதுக்காவது நான் செஞ்சே ஆகணும். இல்லன்னா மானம் போயிடும். இப்படி நினைக்கிறீங்களா? இல்ல வந்து அந்த கடன நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா, வேற ஒரு இடத்துல பணம் வருது. அப்படின்னா மட்டும் தான் கடன வாங்கணும். இல்லைன்னா விட்டுடணும். சனி பகவான் உங்க வாழ்க்கைக்கு பாடத்த கத்துக் குடுத்துருக்காரு. இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரிடம் வந்துட்டு ஒழுக்கமா நடந்துக்கணும். கடினமா உழைக்கணும். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சோ பொருளாதார நிலை ஓகே. அடுத்து திருமண பந்தத்துக்கு வரும். ஜென்ம சனிக்காலம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். இத நீங்க சரி செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். வாழ்க்கை துணை கிட்ட சண்டை சச்சரவு வருது அப்படின்னாக்கா பொறுமையா இருங்க. அவங்க பேசுற வரைக்கும் பேசட்டும். பேசினதுக்கு அப்புறமா மெதுவா உட்கார்ந்து புரிய வைங்க. விட்டு குடுத்துங்க. பரவால்ல அவங்க பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில கோபம் அதிகமா வரும். கோபத்த குறைக்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா, பெரிய சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பேசுறத குறைச்சுக்கணும், கோபத்த குறைச்சுக்கணும். பேசுறப்போ வார்த்தைய கவனமா பயன்படுத்தணும். அந்த வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப பக்குவமா இருக்கணும். இதே மாரி தான் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசுறப்பவும் கடைபிடிக்கணும். இல்ல அப்படின்னாக்க குடும்பத்துக்குள்ள நெறைய குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்த பத்தி சிந்திச்சுக்கிட்டே அத நோக்கியே முன்னேறுங்க. காதல் வாழ்க்கையிலயும் சரி, ஒருத்தருக்கு ஒரு விட்டு குடுத்து நடந்துக்கணும். காதல வந்து ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்கிறது. ஏன்னா, திருமண உறவு கூட வந்து வீட்டுக்குள்ள இருக்கும் தெரிஞ்சிரும்.
காதல் உறவு அப்படிங்கிறது அப்பப்ப பார்க்குவோம், பழகுவோம், வந்துருவோம். ஆனா யார் மூலியமாவது ஏதாவது ஒண்ணு சொல்ல, செய்ய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே விஷயம் சொல்றேன். மீனே வசைப்படுத்தும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், காதல் உறவா இருக்கட்டும். உங்க 2 பேருக்குள்ள யாருடைய பங்கீடும் இல்லாம பார்த்துக்கோங்க. அதே போல உங்களுடைய பர்சனல் விஷயத்த யார்ட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. இது மட்டும் தான் மீன ராசிக்குரிய மிகப்பெரிய ஹிண்ட். அதே மாரி வேலை. இப்போ இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்டின்னா, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்றது சனி பகவான பொறுத்தவரைக்கும் நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களா உங்களுக்கு சோதனை பண்றாரு. இப்போ ஒரு அதிகாரியா நம்ம மாறுறதுன்னா 2, 3 எக்ஸாம் வைக்கிறாங்க. பிரிலிமினரி எக்ஸாம் வைக்கிறாங்க. அடுத்து வந்து மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்? எப்பேர்ப்பட்ட கஷ்ட காலத்திலயும் நம்ம வந்துட்டு மக்களுக்கு கரெக்ட்டா சேவை பண்ணுவோமா? புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் நம்ம தகுதியானவங்களா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சுட்டாக்க, அவங்க கிட்ட இருந்து இவங்க எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சோதனை இருக்கு இல்லையா? அதுதான் உங்களுக்கு நடக்குது. மீன ராசி வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்க, இந்த கஷ்டத்த வந்துட்டு கரெக்ட்டா கடந்து வாங்க. சனி பகவான பொறுத்தவரைக்கும் சோதனை செய்வாரே தவிர்த்து, உங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு அவர் நினைக்கல. சோதனை அப்படிங்கிறது உங்களை நீங்க வலுப்படுத்திக் கொள்ளங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அவரால தான் நமக்கு பிரச்சனை. அவரவே சனிக்கிழமை சனிக்கிழமை, "அப்பா சனீஸ்வர பகவானே நல்லா இருக்கீங்களா? உங்களால தான் நான் நல்லா இருக்கணும். நீங்க தான் பார்த்து கருணை பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே ஒரு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அவருக்கு பிடிச்சமான விஷயம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது. யார் ஒருத்தங்க கருணை உள்ளம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, யார் ஒருத்தங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பாடு வைக்கிறாங்களோ, யார் ஒருத்தங்க கடினமா உழைக்கிறாங்களோ, இதற்கு அவர் ஒருபோதும் எந்த ஒரு பாதகத்தையும் செய்ய மாட்டார். உணர்ந்துக்கோங்க, விளைச்சுக்கோங்க. முக்கியமா அந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் யார்கிட்டயுமே வீண் வாக்குவாதம் பண்ணவே கூடாது. ஓகேவா? பொருளாதாரத்துல நீ எப்படி இருக்கணும்? கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இருக்கக்கூடிய காச வந்துட்டு வச்சுட்டு கரெக்ட்டா வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க அதிகமா பயன்படுத்தணும். அடுத்து திருமண வாழ்க்கையும் நம்ம பார்த்தாச்சு. வேலைய அடுத்தது பார்ப்போம். எந்த வேலையா இருந்தாலும் சரி, கடினமா உழைக்கணும். உன்னுடைய திறமைய வெளிப்படுத்தணும். அதுக்கான நேரத்தையும், வாய்ப்பையும் குடுப்பாரு. நெறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு திறமை இருக்குப்பா. அத வெளிப்படுத்திக்க வாய்ப்பு இல்ல. நேரம் சரியாம இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. அலுவலகத்துல கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்க கிட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்ககிட்டயும் பொறுமை கடைப்பிடிங்க. உயர் அதிகாரிங்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்துல நமக்கு கோவம் வரும். மத்தவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு எரிச்சல் மூட்டும். அவங்களும் நம்மளுடைய செயல்பாடுகள வந்துட்டு கெடுக்கிறதுக்கு பாடு வைப்பாங்க. நம்மள வந்துட்டு கவுக்கிறதுக்கு பாடு வைப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுகிட்டு, வேணாம் சாமி நம்ம மீன ராசி, இப்ப நமக்கு வந்து ஜென்ம சனி, சனீஸ்வர பகவான் வந்து நம்மள சோதிக்கிறாரு. யார்ட்டயும் பொறுமை கடைப்பிடிக்கணும். அவரா நம்மளான்னு பார்த்துருவோம். அப்படின்னு புரிஞ்சுகிட்டு தான் நீங்க வேலை பார்க்கணும். இதனால வேலைப்பளு அதிகரிக்கும், மன அழுத்தம் ஏற்படும், உங்களுடைய முன்னேற்றம் கூட தடைப்படும். பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க, இதெல்லாம் அதுவே சரியாயிடும். எந்த வேலைக்கும் நீங்க செட் ஆகுமோ, ஆகாதோன்னு யோசிக்காம, கவனம் செலுத்துனீங்க எப்பேர்ப்பட்ட வேலையும், மழையளவு வேலை குடுத்தாலும் சரியான நேரத்துல உங்களால செஞ்சு முடிக்க முடியும். உங்களால முடியும். வேலைய மட்டும் செய்யுங்க. மத்தத சனீஸ்வர பகவான் பார்த்துப்பாரு. சோ வேலையும் அற்புதமா இருக்கு. அடுத்து கல்விக்கு வருவோம். மாணவர்களா இருக்கட்டும், இல்ல போட்டித் தேர்வுக்கு தயாராகங்களா இருக்கட்டும், இல்ல உயர் பதவிகளுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா இருக்கட்டும், பரீட்சை, படிப்பு, கல்வி, ஞானம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்தி படிக்கணும். சந்தேகம் இருக்கா? உடனே வந்துட்டு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பயத்த விட்டு ஒழிக்கணும். கடினமா முயற்சி பண்ணணும். அப்படியே முயற்சி செய்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு பாடத்திற்கும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி படிக்கணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஒரு பயமும் இல்ல. போட்டித் தேர்வா? கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்ப சனீஸ்வர பகவான் குடுக்காரு. வாய்ப்பு கரெக்ட்டா பயன்படுத்தினா மட்டும் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. பயன்படுத்தலனா குடுத்த வாய்ப்பையும் புடுங்கிட்டு தெருவுல விட்டுருவாரு. பார்த்துக்கோங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்துக்கு வருவோம். மன அழுத்தம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும். உடற்பயிற்சி செய்யணும், யோகா செய்யணும், நடைப்பயிற்சி செய்யணும். உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மது மற்றும் அசைவ உணவுகள தவிர்த்திடணும். அசைவ உணவுகள் வந்துட்டு கெடுதல்னு நம்ம சொல்ல கிடையாது. சரியா கொஞ்சமா வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க. வெளி உணவுகள சுத்தமா தவிர்த்துடணும். ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அதிக அளவுல சேர்த்துக்கோங்க. சிலருக்கு முதுகு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்தாலே உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரே விஷயம் தாங்க. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயுமே முன்ன சொன்னதுதான். பொருளாதாரம் எப்படி இருக்கு? நிதிநிலை எப்படி இருக்கு? கல்வி எப்படி இருக்கு? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? காதல் உறவு எப்படி எல்லாத்துலயுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு செக் வச்சிருப்பாரு. அந்த பார்டர்லாம் பாஸ் பண்றீங்களா? அப்படின்ட்டு. எப்படி ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னாக்கா, தமிழு, ஜியோகிராஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மாரி ஒவ்வொரு விஷயம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் குறிப்பிட்ட மார்க் நம்ம எடுத்தா தானே நம்ம பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான். எல்லா விஷயத்திலயும் பொறுமை, நிதானம் பிரதானமா பார்க்கப்படுது. காதல் வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் விரிசல் ஏற்படக்கூடும். எங்க? புரிதல் இல்லாம போகுறப்போ. உண்மையான காதலுக்கு சனீஸ்வர பகவான் பச்சை கொடி காட்டுவார். அவங்கள சேர்த்து கூட வைப்பார். திருமணத்த மீறி
உறவு வச்சிருக்கவங்கள காட்டி கொடுத்துருவார். அதே நேரத்துல அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பார். கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுடைய துணை கிட்ட எதையும் மறைக்காம அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களையும் நன்மை உண்டு. எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்துங்க. காதல் உறவுல கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப அவசியம். காதல் உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிந்துணர்வோட தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து முயற்சி பண்ணுங்க. அதற்கு சனீஸ்வர பகவான் துணை நிற்பார், சேர்த்து வைப்பார். முன்னாடி சொன்ன மாதிரிதான் இருவருக்கும் இடையில புரிதல் தாங்க வேணும். கருத்து வேறுபாட்டை தவிர்ப்பது நல்லது. ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு தப்பா படுதா உட்கார்ந்து பேசுங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ளதான் அந்த கான்வர்சேஷன் இருக்கட்டும். கணவன் மனைவி உறவுக்கும் சரி, காதலருக்கும் சரி, நம்ம இதுதான் சொல்லுவோம். நம்ம நட்புக்கு வந்துட்டு குடுக்குற அந்த பீரியாரிட்டிய வந்துட்டு காதல் உறவுக்கு குடுக்கறது இல்ல. காரணம் கேட்டீங்கன்னாக்க, நட்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பண்றது எல்லாத்துக்கும் கூட வரும். நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி. ஏன்னா கொஞ்சமா ரொம்ப உண்மையான நட்பா இருந்தாக்க கொஞ்சம் தட்டி வைக்கும். "ஏய் இது பண்ணாதடா, இது தப்புடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காதல் உறவு அப்படிங்கிறது ரொம்ப கண்டிஷன் வைக்கும். இது நல்லது, கெட்டது, ஃபியூச்சர பத்தின பயம், இப்படி இருக்க திருமண வாழ்க்கைங்கிறது அது ஒரு மாதிரி. திட்டம் தீட்டி வாழ்க்கை போகும். இது வந்து பாத்தீங்கன்னா காதலுக்கு உறவு வந்துன்றது திருமணத்துக்கு போகுது இல்லையா? அதற்கு கொஞ்சம் பயங்கள், நடுக்கங்கள்லாம் இருக்க செய்யும். அத வந்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறப்போ, நீங்க அத வந்து தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓ! நான் அவங்க சொல்றாங்கனாக்கா, "ஏன் அப்படிம்மா சொல்ற? ஏன்பா அப்படி சொல்றீங்க?" இப்படி உட்கார்ந்து நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். ஸோ காதல் வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. பட் 2மே சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு பிணைப்பு தான். நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னாக்கா, சனீஸ்வர பகவானால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சோ எல்லா விதங்களையும் நல்லது தான் நடந்திருக்கு. இப்ப சொல்லுங்க மீனராசி அன்பர்களே, முன்ன வெறுமனா காலி டப்பாவ நம்ம கையில குடுத்துட்டு, கஷ்டத்த படுத்துனதுக்கு, இப்போ ஒரு பாதி அளவுக்கு அரிசி இருக்கு. இத வச்சு நம்ம உயிர் வாழ முடியும் இல்லையா? பிரச்சனைகள்ல இருந்து சமாளிக்க முடியும் இல்லையா? வெற்றி அடைய முடியலனாலும் சமாளிக்க முடியும் இல்லையா? ஆனா கரெக்ட்டா இருந்தோம்னாக்கா, அந்த சமாளிப்பையும் தாண்டி சாதனையா, வெற்றியாளரா வலம் வர முடியும். மீனராசியுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்த கண்டிப்பா நம்முடைய சனீஸ்வர பகவான் குடுக்குறாரு. நம்ம இப்ப சொன்ன விஷயத்தலாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கனாக்க, சனீஸ்வர பகவான் தனவரவ தாராளமா கொண்டு வந்து சேர்க்குவாரு. செல்வாக்க உயர்த்தி கொடுப்பாரு. குடும்பத்துல மங்கள ஓசை கேட்கும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதுக்கான வழியை குடுப்பாரு. உத்தியோகத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுவாரு. தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் விலகுவாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கூட நல்ல நிறுவனங்கள்ல இருந்து வேலை கிடைக்கும். பணிபுரிகிற இடங்கள்ல பல நாளா இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவு, மனக்கசப்புகள் நீங்கி பெற்றோர்கிட்ட உறவு சுமூகமா இருக்கும். இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்கள வந்து சேரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. ஆக மொத்தத்துல மீன ராசிய பொறுத்தவரைக்கும் முன்ன இருந்த மாதிரி மோசமான நிலை இப்ப இல்ல. இந்த ஜென்ம சனிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள குடுத்துருக்குங்க. கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க, மீதி இருக்கக்கூடிய இந்த 50% நிரப்பிடலாம். நல்லதே நடக்க போகுது. நல்லது மட்டுமே நடக்க போகுது. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்கு மீண்டு வர முடியாத கஷ்டத்தலாம் குடுக்கல. மீண்டு வரக்கூடிய கஷ்டத்தையும், மீண்டும் வராத கஷ்டத்தையும் குடுக்குறாரு. நீங்க அத சமாளிச்சிருவீங்க, சாதிச்சிருவீங்க. எல்லாம் ஓகே தாம்மா. ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் ஆரணி படவேடு தடத்தில் ஏரிக்குப்பம் இந்த ஊர்ல வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ எந்திர சனீஸ்வர பகவானை மகம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனாலையும், விதவை பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறதுனாலையும் நெனச்சது நடக்கும். நிம்மதி கிடைக்கும். ஜென்ம சனி காலத்த ஜெயிச்சிடலாம். ஜெயம் உங்க பக்கம் தான். இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமோடு நலமோடு. வாழ்க வாழ்க பல்லாண்டு. நெனச்சது நடக்கட்டும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகட்டும். ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி.